ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்வெட் நானில இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிலநடுக்கம் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். பூமி எப்படி உருவாகி இருக்குது அப்படின்னா க்ரஸ்ட், மேண்டல், இன்டர்கோர், அவுட்டர்கோர் இது மூலமாக தான் உருவாகி இருக்குது. இதை பற்றின தெளிவான வீடியோ நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். க்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடம், அதாவது மலைமேடுகள், மணல்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து க்ரஸ்ட்டு. க்ரஸ்ட்டுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது. இது வந்து எப்பவுமே வந்து அசைஞ்சிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து. முந்தியுள்ள காலத்தில் நம்மளுடைய கண்டங்கள் எல்லாமே வந்து சேர்ந்தே இருந்தது. இந்த டெக்டானிக் பிளேட்டுனால கண்டங்கள் எல்லாமே பிரிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட பசில்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒன்று போல் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து தள்ளி தள்ளி இருக்குது. உள்ளே இருக்கிற எர்த் லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்து சுற்றிட்டு இருக்குது. அப்படி சுற்றிட்டு இருக்கிறதுனாலையும் நிறைய வந்து நிலநடுக்கங்கள், அதுக்கப்புறம் எரிமலைகள் இது எல்லாமே வந்து உருவாகுது. நம்மளுக்கு எப்படின்னா நிலநடுக்கம் வந்து ஏற்படுது தெரியுது அப்படின்னா 2 அப்படின்னு ரெக்கார்ட் ஆணுச்சு அப்படின்னா அந்த நிலநடுக்கம் நம்மளால் உணர முடியாது. ஆனால் 3லிருந்து 6 வரைக்கும் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மிதமான நிலநடுக்கமாக இருக்குது. அது நம்மளால் லைட்டாக வந்து உணர முடியும். ஆனால் 6க்கு மேலே நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். 3 வகையான நிலநடுக்கம் இருக்குது. கன்வெர்ஜென்ட் பவுண்டரி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலநடுக்கம் தான் இது. வந்து குன்றுகள், மலைகள் இது எல்லாமே உருவாகுறதுக்கு இது வந்து ஏற்படுது. இது எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா இது வந்து பிளேட்ஸ் எல்லாமே வந்து மேலேயும் கீழேயும் வந்து தள்ளும்போது இது வந்து உருவாகுது. இந்த நிலநடுக்கத்தால் நிறைய ஆபத்துகள் நமக்கு இருக்கவே இருக்குது. இது வந்து இப்போ தொடர்ச்சியாக இருக்குது வந்து பசிபிக் கடலில் இது வந்து நடந்துகிட்ருக்குது. ஆனால் வந்து ரொம்ப மெதுவாக நடந்துகிட்ருக்கிறதுனால பெரிய ஆபத்து அதுக்கு இல்லை. இன்னொரு நிலநடுக்கம் என்னது அப்படின்னா டைவர்ஜென்ட் பவுண்டரி. இந்த நிலநடுக்கம் ரொம்ப வந்து ஏற்படாது. ஆனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஆபத்து ஏற்படும். இது வந்து ரெண்டுமே வந்து பிரிஞ்சு போயிடும். ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட் வந்து பிரிஞ்சு போயிடும். அது இன்னொரு இடத்துலையும் சேரலாம், இல்லாட்டி சேராமல் தனியாகவும் இருக்கலாம். இது வந்து ஓசோன் உருவாக்குறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட ஆராய்ச்சியாளர்கள் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கிற ஒரு பிளேட்டு வந்து இந்தியாவோட மோத போகுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணதுனால நிறைய வந்து மலைகள் ஏற்படலாம், அங்கே அதிகமான பனிகளும் ஏற்படலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நடக்கிறதுக்கு ரொம்பவே பல ஆண்டுகளாகவும் மெதுவாகவே தான் நடந்துகிட்ருக்குது. இன்னொரு நிலநடுக்கம் இது வந்து ரொம்பவே வந்து ஆபத்து வந்து கிடையவே கிடையாது. இதோட பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட். இது வந்து ஒன்றோட ஒன்று வந்து நழுவி தான் போகும். ரொம்பவே ஆபத்து மிக 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 கம்மி தான். இதுவும் நம்மளால் வந்து உணரவே முடியாது. நிலநடுக்கம் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.